கஞ்சா உட்கொண்ட பொறுக்கி பொறம்போக்கு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறானுங்க. ஆர்கே நகர் தொகுதியினுடைய 39வது வட்டச் செயலாளர் இருக்கக்கூடியவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரான ராஜ்குமார் அவர்கள். இவர் தனக்கு சொந்தமான ஆட்டோவை தாமே இயக்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல தான் ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, உச்சபட்ச கஞ்சா போதையில வருது, வந்து சவாரிக்கு நாங்க வரோம், எங்களை கூட்டு போங்கன்னு சொல்லுது. இவர் என்ன பண்றாருன்னா கூட்டு போறாரு. கூட்டு போகக்கூடிய தருணத்துல ஆட்டோவில் உட்காந்து கஞ்சா அடிச்சிருக்கிறானுங்க. ஏப்பா, தொழில் செய்யற வண்டி இது, நாங்க சாமி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இதுல உட்காந்து இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வண்டியை நிறுத்தி அவர் மீது கொலைவெறி தாக்குதல். நீ என்னடா கேட்கறது, நீ என்னடா போறது, எங்க இஷ்டம்டா, நாங்க அதை பண்ணுவோம்டா இதை பண்ணுவோம்டா, எவன்டா வந்து எங்களை தட்டி கேட்பான் அப்படின்றது, நான் போலீஸ் கிட்ட போறது, எந்த போலீஸ் வந்து எங்களை என்ன பண்ணிட அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமான வார்த்தைகளால அவரை திட்டி அடிச்சு துன்புறுத்தி அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி என்று மார்தட்டி சொல்லக்கூடிய முதல்வர் அவர்களே, எந்த கொம்பலாம் தேவையில்ல, அடித்தட்டு வெகுஜன மக்களாலும் குறை சொல்லக்கூடிய ஆட்சி தான் உங்களுடைய ஆட்சி என்பது இது போன்ற சம்பவங்களால் நிரூபணமாகிறது. காவல்துறை உடனடியாக ராஜ்குமார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய குற்றவாளிகளை கைது செய்து அவர்களும் பாத்ரூமில் வழிக்கு விடுவார்களா என்கிற பெரும் கேள்விக்கு விடை கொடுக்க வேண்டுகிறோம்.